குளக்கரையில் எரிந்து போய் சாம்பலாகி கிடந்த பெண் சடலம். சாம்பலுக்கு மத்தியில் மிஞ்சி கிடந்த பெண்ணின் இடது கையும் ஒரே ஒரு மெட்டியும். இளம் பெண்ணை கொலை செய்தது யார்? இரவோடு இரவாக காரில் கொண்டு வந்து பெண் சடலத்தை குளக்கரையில் எரித்தது ஏன்? கொலைக்கு என்ன காரணம்? வழக்கம் போல மாடு மேய்க்கிறதுக்காக போன ஒரு முதியவர், என்னடா ஏதோ எரிஞ்சு கிடக்குதேன்னு தென்காசி இளத்தூர் மைனாப்பேரி குளக்கரை ஓரமா போய் பார்த்திருக்காரு. அப்ப மனித கை விரல்களை பார்த்த அந்த முதியவருக்கு எரிஞ்சு கிடக்கிறது ஒரு இளம்பெண்ணோட சடலம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனே தன்னோட மாடுகளை மரத்துல கட்டி போட்ட அந்த முதியவர் அறக்க பறக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து கருவேல முள்ளுக்காட்டு வழியா குளக்கரைக்கு போன காவலர்கள் எரிஞ்சு கிடக்கிறது யாருங்கிறத ஆய்வு செஞ்சாங்க. அப்ப இடது கை மணிக்கட்டுக்கு கீழே மட்டும் எரியாம இருந்திருக்கு. மத்தபடி உடம்பு முழுக்க எரிஞ்சி சாம்பலா கிடந்திருக்கு. இதுக்கு இடையில சம்பவ இடத்துக்கு வந்த தடயவியல் நிபுணர்கள் எரிஞ்சு கிடந்த பெண்ணோட கையிலிருந்து கைரேகைய சேகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி கருகிய சாம்பலுக்குள்ள அந்த பொண்ணோட மெட்டியும் கடந்திருக்கு. பெண் எரிக்கப்பட்டிருந்த இடத்துல மதுபாட்டில், உணவு பொட்டலங்களின் கவர்கள், இலைகள் இதெல்லாத்தையும் மீட்ட போலீஸ் குளக்கரை பக்கம் கார் வந்துட்டு போன அடையாளம் இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஏற்கனவே இளம்பெண்ணை கொலை பண்ணி அதுக்கப்புறம் தான் சடலத்தை குளக்கரையில வச்சு எரிச்சிட்டு போனதும் தடயவியல் ஆய்வுல உறுதியாகி இருக்கு. காடு கரைக்கு போறவங்க, மாடு மேய்க்க போறவங்க தான் அந்த குளக்கரை பக்கமே போவாங்க. அவங்களும் பகல் நேரத்துல தான் போவாங்க. இரவு நேரத்துல அந்த பக்கம் ஆள் நடமாட்டமே இருக்காது. இதை தெரிஞ்சுக்கிட்ட யாரோதான் நைட்டோடு நைட்டா குளக்கரைக்கு வந்து பெண் சடலத்தை எரிச்சிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கணும்னு சொல்லும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்கள் கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க. அதே மாதிரி கருவேலங்காட்டு பாதையில பேரிகார்டு போட்டு கண்காணிப்பு பணியிலையும் இறங்கி இருக்காங்க. என் மனைவிய காணோம்னு இதுவரைக்கும் எந்த ஒரு ஆணும் புகார் கொடுக்கல. அதே மாதிரி என் பொண்ணை காணோம்னு எந்த பெற்றோரும் புகார் கொடுக்க வரல. அதனால அந்த இளம்பெண்ணோட கணவரே கொலை செஞ்சு எரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும்னு காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. கொல்லப்பட்ட பெண் யாரு? ஏன் அந்த பொண்ணை கொலை செஞ்சிருக்காங்க? ஏதாவது தகாத உறவுல நடந்த கொலையா அல்லது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா? இப்படி ஏகப்பட்ட கோணத்துல 3 தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில இறங்கி இருக்காங்க.